1.4 இந்த 1.4 உடைய கான்செப்ட் பேசிக் திங்ஸ் வந்து போன வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன டாபிக் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பற்றிலாம் அங்கே சொல்லியிருக்கேன். நான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே நான் போன வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் 1.4 பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா whether the graph represent the function. கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷன் இல்லையா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. give a reason for your answer concerning each graph. ஒவ்வொரு கிராஃபுக்கும் ஃபங்க்ஷன்னா ஏன் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஏன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்க கான்செப்டில் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட். இப்போ இது ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்குது. வெர்டிக்கல் இந்த கிராஃப்க்கு அவங்க கொடுத்துருக்க இந்த கர்வுக்கு லைன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறீங்க, வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து மோர் தென் 1 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நாட் ஏ ஃபங்க்ஷன். 1 பாயிண்ட்டில் கட் ஆச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அப்போ இதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். The first one, it is not a function because the vertical lines intersect at 2 points. So it is not a function. இதுக்கு நேம் கொடுத்தீங்க. So it is not a function. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன், vertical line intersect at 2 points. P and Q. So second சொல்லுவாங்க. நீங்கள் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க, எங்கோட ட்ரா பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே ட்ரா பண்ணுறேன், ஒன்லி 1 பாயிண்ட். சப்போஸ் கேஸ் வேற எங்கேயாவது நீங்கள் ட்ரா பண்ணாலும் அங்கே 1 பாயிண்ட் தான். ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன் இது ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? A vertical line intersect at only 1 point. So next third one பாருங்க. So vertical line draw பண்ணுங்க. So எங்க ஒரு vertical line draw பண்ணீங்கன்னா 2 points intersect ஆகுது. So அப்ப 2 points intersect ஆகும்போது நான் என்ன சொல்லிருக்கேன்? It is not a function. The line intersect at 2 points. So it is not a function. Fourth one, நீங்க vertical line draw பண்ணுங்க. So only 1 point தான் intersect ஆகுது. So it is a function intersected only 1 point. Let f such that a mapping be a function defined by f of x equal to x by 2 minus 1. where a and b is given. Represent f by if a function represent பண்ண சொல்லிருக்காங்க. So representation of function வந்து இந்த 4 types தான். அப்ப இதுல set of order pairs, table, arrow diagram, graph. Function condition பாத்தீங்கன்னா f of x equal to x by 2 minus 1. So x எல்லாமே எதுல இருந்து எடுக்க போறோம்? இந்த a ல இருந்து எடுக்க போறோம். So x equal to 2. x equal to 2 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 by 2 minus 1. So 2 by 2 1, 1 minus 1 0. Next x equal to next element 4. Condition 4 by 2 minus 1. So 2 2s are 4, 2 minus 1 1. Next x equal to 6. So x by 2 minus 1. So 6 by 2, 3 times 3 minus 1 2. Next one x equal to 10. Apply பண்ணுங்க 10 by 2 minus 1. So 5 minus 1 4. Next x equal to 12. So 12 by 2 6. So 6 minus 1 5. இப்போ values நம்ம ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கிடைச்ச வேல்யூக்கு ஆர்டர் பேஸ், டேபிள், ஏரோ டயக்ராம், கிராஃப். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ், set of ordered pairs, set of ordered pairs. The first one x2, what is the code of range value? 0. So 2 comma 0. Next 4 comma 1. Next 6 comma 2. Next 10 comma 4. Next one 12 comma 5. Set of ordered pairs completed. Next one table. So a table, function a to b, x, f of x. So what is the value for 2? 0, 4, 6, 10, 12. What is the 4 value? 1, 6, 2, 10, 4,
12, 5. That's all the table. Next one, arrow diagram. An arrow diagram. Arrow diagram தான் ரொம்ப important. ஏன்னா இது visual representation easy identify பண்ண முடியும். Functional இல்லையா கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே. So first arrow diagram A. Here such that A to B. So 2, 4, 6, 10, 12. Here 0, 1, 2, 4, 5, 9. What is the value? 2, 0. 4, 1. Next 6, 2. 10, 4. 12, 5. Next graph. 0 ஏல பாருங்க எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இருக்கு சோ 2 2 எடுத்துங்க 2 4 6 8 10 12 14 ஓயில பி ல பாருங்க எல்லாமே ஆட் நம்பர்ஸ் இருக்கு அப் டு 9 வரைக்கும் சோ 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போகுது ஓகே நீங்க கிராஃப் எழுதிங்க எனக்கு இடையில சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லலாம் 2 0 சோ 2 0 2 comma 0 next 4 1 here 4 comma 1 next 6 2 6 comma 2 next 10 4 10 4 so 10 comma 4 next 12 5 12 comma 5 so the x y x dash y dash இவ்வளவுதான் இந்த சம்னுடைய ஆன்சர் third sum represent the function f equal to 1 2 2 2 3 2 4 3 5 4 through set of order plus கொடுத்துட்டாங்க கண்டிஷன் எதுவும் கிடையாது டைரக்ட்டா ஆர்டர் பிளஸ் இருக்குது ஏரோ டயகிராம் டேபிள் கிராஃப்ல இப்ப ரெப்ரசன்ட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோ டயகிராம் the function first elements பாருங்க 1 2 3 4 5 next 2 3 4 அப்ப 1 2 3 எல்லாத்துக்குமே வந்து கோடமை என்னவா இருக்கு 2 அதர் next 4 3 மேப் பண்ணிருக்காங்க 5 4 மேப் all the arrow diagram முடிஞ்சிச்சு next second one table so table so f of x so first one 1 2 3 3 4 5 1 2 3 எல்லாமே என்ன வேல்யூ இருக்கு கோடமைல 2 3 4 அவ்வளவுதான் டேபிள் முடிச்சு நெக்ஸ்ட் கிராஃப் x x dash y y dash 0 x பாருங்க ஆட் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 -1 -2 -3 இப்போ y ல பாத்தீங்கன்னா சோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு சோ 1 2 3 4 5 பிளாட் பண்ணுங்க இங்க -1 -2 பிளாட் பண்ணுங்க 1 2 சோ 1 2 1 2 next 2 2 2 2 3 2 4 3 4 3 next 5 4 இதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர் fourth sum show that the function f such that natural numbers to mapping natural numbers defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not on to is 1 to 1 but not on to first என்ன பண்ணுங்க 1 to 1 ஃபங்க்ஷனா உங்களுக்கு கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் f of a1 equal to f of a2 so 1 to 1 ஃபங்க்ஷன்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இந்த கண்டிஷன் so அப்போ இந்த இடத்துல 2x1 1 equal to 2x2 minus 1 so minus 1 cancel so 2x1 equal to 2x2 so 2 cancel so x1 equal to x2 so இந்த மாதிரி நமக்கு கிடைச்சாலே அது வந்து நான் சொல்லலாம் 1 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் சார் அப்படி இல்ல ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி சொல்ல போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க so natural number so n natural number 1 2 3 4 5
போயிட்டே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் டொமைன் நேச்சுரல் நம்பர் தான் சொல்கிறாங்க, கோடொமைன்லேயும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணுறோம். கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் 1ன்னு எடுத்துங்க. ஸோ கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். 2 × 1 - 1. ஸோ 2 - 1 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இங்கே 2 அப்ளை பண்ணுங்க. 2 மல்டிப்ளை பை 2 -1. ஸோ 4 - 1 3. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 2 மல்டிப்ளை பை 3 -1. ஸோ 6 - 1. ஸோ 5. ஏரோ டயக்ராம் பாருங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துரும். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கண்டிஷன் 1 தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 2க்கு வந்து 3, 3க்கு வந்து 5. அப்போ 4 அப்ளை பண்ணீங்கன்னா 4 2 8 - 1 7 கிடைக்கும் போது 5 அப்ளை பண்ணீங்கன்னா 5 2 10 - 1 9 கிடைக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, யூனிக்கும் கோடொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேப்பிங் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. எஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். எஸ் ஏ யூனிக்கும் எலமெண்ட் இன் டொமைன் எஸ் ஏ யூனிக்கும் இமேஜஸ் இன் கோடொமைன். ஒவ்வொரு டொமைன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை கூட தனித்தனியாக மேப்பிங் ஆகுது. ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆன் டு நாட் ஆன் டுன்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் இட் ஆன் டு ஃபங்க்ஷன் கண்டிஷன் ஃபார் ஆன் டு? ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். இதில் இருக்கிற கோடொமைன் வேல்யூவும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேர் வந்து ஆன் டு. ஆனால் இங்கே பாருங்க, கோடொமைன் வந்து நேச்சுரல் நம்பர், பட் ரேஞ்ச் இருக்கிறதுனால செலக்டடாக 1 3 5 7 தான் கிடைக்குது. அப்போ அது ரெண்டு வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஆகலை. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம, நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஒன் ஆன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு. Show that the function f such that n mapping to n, that is natural numbers to natural number, defined by f of m equal to m square plus m plus 3 is 1 to 1 function. The function f of m equal to m square plus m plus 3 இது 1 to 1 function நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. So m2 1 to 1 function na condition f of m1 equal to f of m2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து 1 to 1 function சொல்லிடலாம். சரி அப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, m ஸ்கொயர். ஸோ m1 ஸ்கொயர் ப்ளஸ் m1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு m2 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ப்ளஸ் 3. ஸோ ப்ளஸ் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ m1 ஸ்கொயர் ப்ளஸ் m1 ஈக்குவல் டு m2 ஸ்கொயர் ப்ளஸ் m2. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ m1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர், ஸோ மைனஸ் m2 ஸ்கொயர், இந்த ப்ளஸ் m2 ஸ்கொயர் கொடுத்தா minus m2 square plus m1 minus m2 equal to 0 கிடைக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா a square minus b square ஐடென்டிட்டி இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம், m1 minus m2 m1 plus m2 plus m1 minus m2. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்தோம் நம்ம என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்னா m1 minus m2 வெளியே எடுக்கலாம். m1 minus m2 வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு m1 plus m2 plus 1 equal to 0ன்ற கண்டிஷன்ல கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்க m1 minus m2 so equal to 0. so m1 equal to m2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ m1 equal to m2. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இட் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறோம் உங்களுக்கு, m1 plus m2 plus 1 equal to 0. இப்போ இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா m1 equal to minus 1 minus m2. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல்னு வருது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன சார், இது கொண்டு போயிட்டு நம்ம 0 மாற்றிட்டு m1 minus m2 equal to 0 சொல்லிட்டு ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக சொல்லலாம்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது டெலிட் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ m1 minus m2 இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ எஸ் இட் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். சரி, ஃபங்க்ஷன் மேப்பிங்கில் அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்ன சொல்ல, நம்ம x equal to m equal to 1 2 3 இது நேச்சுரல் நம்பர். ஸோ கிடைக்கக்கூடிய ஆன்சர் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு வென் டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ கண்டிஷன் ஸோ m equal to 1. ஸோ m equal to 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. ஸோ 1 2 2 ப்ளஸ் 3 5. ஸோ m equal to 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. ஸோ 4
4 plus 2 6, 6 plus 3 9. Next m equal to 3, so 3 square plus 3 plus 3, so 9, 9 plus 6 15. So apply பண்ற நம்ம m function natural number to natural number. So 1 2 3 numbers select பண்றோம் m என்ற வேல்யூவை. அப்ப நம்ம இங்க natural number தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So 1 க்கு வந்து 500 1 க்கு வந்து 500 elements. Next 2 வந்து 9 3 வந்து 50. So இங்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்குமே டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்குமே யூனிக் கோடொமைன்ல ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா கூட மேட்ச் ஆகுது. ஆனா இங்க என்னன்றது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இப்போ கிடைச்சிருக்கிற 5 9 10 எல்லாமே எதுல இருந்து கிடைக்குது, நமக்கு எழுதிருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் இருந்தா நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோம். சோ இந்த டயகிராமும் மேப்பிங் ஆகுதால இதே நம்ம என்னன்னு சொல்றோம் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ இங்க m1 = m2 பேஸ்ட் அப்பான் இந்த கண்டிஷன்ல இதுவும் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி இல்ல நம்ம m க்கு வேல்யூ அப்ளை பண்ணி இதுல பார்த்தாலும் இது ஒன் ஒன் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ the question function n to n is defined f of m equal to m square plus m plus 3 is satisfy this one known condition. Sixth sum, let a equal to 1 2 3 4, b equal to natural number, let f such that a mapping b define f of x equal to x cube. Find the range. So range எங்க இருக்கும், கோடொமைன் இருக்கு. அப்ப கோடொமைன் என்ன சொல்லிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ அப்ப a ன்றது எங்க இருக்கு 1 2 3 4. So அப்போ x equal to 1 ன்னு நம்ம எடுத்தீங்கன்னா function f of x equal to x cube. So x cube ஓட கண்டிஷன் 1 cube equal to 1. So x equal to 2. So 2 cube equal to 8. X equal to 3. 3 cube equal to 27. X equal to 4. 4 cube equal to 64. அப்ப என்னென்ன நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா இதுல range equal to, so range of f, so range equal to என்னன்னு சொல்லலாம் 1 8 27 64. இது வந்து range இந்த கண்டிஷனை பொறுத்து. Next identify the types of function. So types of function என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்க்க போறோம். So first f of x equal to x cube, ஒன் ஒன் ஃபங்க்ஷனை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு. So x1 cube equal to x2 cube. So ரெண்டுமே கியூப் அப்ளை பண்றோம், ஈக்குவலா வந்துச்சுனா நம்ம வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். So x1 taking cube root, ரெண்டு பக்கம் கியூப் ரூட் எடுங்க. So cubes cancel ஆயிடும். So x1 equal to x2. அப்ப இந்த கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் it is 1 to 1 function. Next வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அது இன்டு ஆன்டு என்னன்னு செக் பண்ண போறோம். இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஏரோ டயகிராம் அப்ளை பண்ணுங்க. A function A mapping B, A ல வந்து 1 2 3 4, B ன்றது நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி எழுதிட்டே போலாம். சோ 1 க்கு என்ன வேல்யூ கிடைச்சுனா 1 தான் கிடைச்சிருக்கு. A mapping B, 2 க்கு வந்து 8, 3 க்கு வந்து 4 க்கு வந்து பாத்தீங்கன்னா 64. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். क्वेश्चन வந்து ஐடென்டிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சோ இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷனா இன்டு ஃபங்க்ஷனா சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ஆன் டு ஃபங்க்ஷனா இன்டு ஃபங்க்ஷனா, இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா range equal to codomain வரும். ஆனா இங்க வேல்யூ பாருங்க, codomain value is not equal to range. அப்ப இது வந்து என்னன்னு சொல்லலாம், into function சொல்லலாம். அப்ப identify the types of function என்னன்னு சொல்லலாம், 1 1 and into function. ஏன்னா இது வந்து on to function ஆன் செக் பண்றதுக்கு on to function உடைய கண்டிஷன் range equal to codomain. சோ அப்ப நமக்கு range codomain ஈக்குவலா வரல, அப்ப on to function இல்லனா அப்ப இது வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம into function சொல்லலாம். அப்ப செகண்ட் ஒன் ஆன்சர் 1 to 1 and into function. இப்ப range என்னங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க 1 8 27 64 கண்டுபிடிச்சிச்சு, அவ்வளவுதான். செவன்த் சம், in each of the following cases state whether the function is bijective or not. Bijective அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 1 and on to function. Bijective என்னது 1 1 and on to function ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So 1 1 1 to 1 and on to
function. இது வந்து bijective. So unknown function, a unique element, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு டொமைன்ல கோடொமைனர் மேப்பிங் ஆகத்தான் வந்து unknown function. So unknown function எப்படி கண்டுபிடிக்கலாம்? f of x1 equal to f of x2. So condition unknown function check பண்றதுக்கான கண்டிஷன் இது. அப்போ 2x1 plus 1 equal to 2x2 plus 1. So 1 1 cancel பண்றோம். 2x1 equal to 2x2. So x1 equal to x2. So ரெண்டு ஈக்குவல் வந்து இது வந்து என்னன்னு சொல்லலாம்? unknown function சொல்லலாம். அது இல்லாம லீனியர் ஈக்குவேஷன் இருந்தாலே நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு அது unknown function சொல்லி முடிச்சிடலாம். So suppose ஏரோ டயகிராம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ x க்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. x equal to real numbers. So real numbers x equal to -3 ஒரு நம்பர் எடுங்க. -1 எடுத்துங்க, 0 எடுத்துங்க, 1 எடுத்துங்க, 3. இதெல்லாம் real numbers. So x equal to -3 அப்ளை பண்ணுங்க. So -3. So real numbers to real numbers தான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. So f real numbers to real numbers. So x equal to -3 அப்ளை பண்றீங்க. -3 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? -3 அப்ளை பண்ணும்போது 2 -3 plus 1. அப்ப ஆன்சர் வந்து -6 plus 1 equal to -5 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் -1 2 -1 plus 1 equal to -2 plus 1 -1. 0 அப்ளை பண்ணுங்க. 2 into 0 plus 1 equal to 1. plus 1 அப்ளை பண்ணுங்க. 2 into 1 plus 1 equal to 3 ன்னு கிடைக்குது. 3 அப்ளை பண்ணுங்க. 2 into 3 plus 1 equal to 7 ன்னு கிடைக்குது. அப்போ -3 க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? -5. நெக்ஸ்ட் -1 க்கு -1 0 1 1 க்கு 3 3 க்கு 7. இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? இது எல்லாமே வந்து மீட்ஸ் மேப்பிங் ஆயிருக்கு. எல்லாம் இதுலயும் ரியல் நம்பர்ஸ், இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான். அப்ப இது வந்து unknown function னு சொல்றோம். சரி ஓகே, unknown function கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பைஜெக்டிவ் அப்படினு கேட்டா onto function ஆ செக் பண்ணனும். ஏன்னா unknown function onto function தான் வந்து என்னது பைஜெக்டிவ் சொல்லுவாங்க. இப்போ unknown function கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் onto function என்னது? ஒவ்வொரு யூனிக் இமேजेसக்கும் டொமைன்ல ப்ரீ இமேजेस கண்டிப்பா இருக்கும். ஒரு யூனிக் இமேजेसக்கும் டொமைன்ல கண்டிப்பா ப்ரீ இமேजेस இருக்கும். சோ அப்போ ரிவர்ஸ் வர்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்? f of x equal to 2x plus 1 ன்றது y equal to 2x plus 1 னா கன்வர்ட் பண்ணிக்கிறேன். y equal to 2x plus 1 னா இப்போ நமக்கு எதனுடைய வேல்யூ செக் பண்ணனும்? நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேजेसக்கும் இதுல யூனிக்கும் ப்ரீ இமேजेस இருக்கணும். அதுல டொமைன்ல அப்போ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இது வந்து அப்படியே x க்கு சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ y - 1 equal to 2x, y - 1/2 equal to x. ஏன்னா y இதனுடைய வேல்யூ நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது இதுல கண்டிப்பா அதுக்கான ப்ரீ இமேजेस டொமைன்ல இருக்கணும். அப்போ டொமைன்ல ப்ரீ இமேजेस இருக்கான்றது கண்டுபிடிக்க நம்ம x equal to சேஞ்ச் பண்றோம். இதே கோ டொமைன்ல கண்டுபிடிக்கனா y equal to வச்சு அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கோ டொமைன்ல இங்க கண்டுபிடிச்சோம். -3 னா -5 -1 -1 0 1. அப்ப ஈக்குவேஷன் நம்ம f of x equal to 2x plus 1 y equal to 2x plus 1 சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம இதில இருந்து இங்க கண்டுபிடிக்கும்போது onto function னு சொல்லுவோம். onto function உடைய டெஃபினிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் தான் பார்த்தோம். நம்ம இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேजेसக்கும் கண்டிப்பா டொமைன்ல ப்ரீ இமேजेस இருக்கும் அப்படின்றது தான் onto function. அப்ப அது செக் பண்றது தான் இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை y equal to 2x plus 1 f of x equal to 2x plus 1 y கன்வர்ட் பண்ணி இத வந்து x வேல்யூ சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம y equal to இப்போ இங்க ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -3 y equal to -3 அப்ளை பண்ணுங்க. y equal to -3 அப்ளை பண்ணா -3 - 1 divided by 2 -4/2 equal to -2 equal to x ன்னு கிடைக்குது நமக்கு. சரி நெக்ஸ்ட் அடுத்து அப்போ y equal to -3 னா x equal to -2. அப்போ -2 -3 இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான், இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான். கண்டிஷன் ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் y equal to +3 +3 அப்ளை பண்ணி பாருங்க. 3 - 1 divided by 2 equal to 2/2 equal to 1. அப்போ 1ன்றது ரியல் நம்பர், 3ன்றது ரியல் நம்பர். வேற ஏதாவது நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -10. சோ -10 அப்ளை பண்ணீங்கன்னா -10 - 1 -11 -11/2 5.5 -5.5 -5.5 ன்றது ரியல் நம்பர். அப்போ செகண்ட் கண்டிஷன் onto satisfy பண்ணுது, 1 to 1 satisfy பண்ணுது. அப்போ therefore f of x equal to 2x plus 1 is a bijective. So f of x equal to 2x plus 1 is bijective. This is our answer.
7th Roman letter second sum. Same question, the first sum model that f such that real numbers to real number is defined by f of x equal to 3 minus 4x square கொடுத்திருக்காங்க. So whether it is a bijective or not, bijective or not, bijective 1 1 and on to function என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம bijective 1 to 1 and on to இது வந்து bijective. So 1 to 1 செக் பண்ணலாம். கண்டிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கோம். f of x1 equal to f of x2. So x1 equal to x2 வந்து 1 ன்னு கன்ஃபார்ம் பண்ண போறோம். So 3 minus 4x1 square 4x2 square. So 3 cancel பண்ணியாச்சு. Next minus 4 so x1 square equal to x2 square. அப்ப x1 உடைய வேல்யூ x2 உடைய வேல்யூ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலா வராது. ஏன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணனும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்துட்டா அது வந்து என்ன கிடைக்கும்? நீங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணா அது நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஸ்ப்ளிட் ஆகும். சோ அப்ப அப்படி இருக்கும்போது இது வந்து 1 to 1 னு சொல்ல முடியாது. இன்னொன்னு ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கோம் 1 to 1 செக் பண்றது இந்த கண்டிஷன்லயே செக் பண்ணலாம், கிராஃபிக்கல் மெத்தட்ல செக் பண்ணலாம். சோ கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி செக் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x -2 னு எடுத்துக்கங்க. x -2 னு எடுத்தீங்கன்னா 3 minus 4 minus 2 square 3 minus 4 into 4 so 3 minus 16 equal to minus 13. Next x equal to minus 1. X equal to minus 1 னு எடுத்தீங்கன்னா so say 3 minus 4 into minus 1 square வந்து என்ன சொல்லலாம் 1 னு சொல்லலாம். So 3 minus 4 equal to minus 1. Next x equal to 0. X equal to 0 னு அப்ளை பண்ணீங்கன்னா 3 minus 4 into 0 so 3 னு சொல்லலாம். Next x equal to plus 1 ஏன்னா ரியல் நம்பர்ஸ் both positive number 0 நெகட்டிவ் எல்லாமே தான் எடுக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி. அப்ப ஆன்சர் கரெக்ட்டா இல்லன்னு சொல்ல முடியும். அப்ப x equal to plus 1 னு எடுக்கணும் நம்ம. இப்போ x equal to உங்களுக்கு 1 னு அப்ளை பண்ணும்போது சேம் இந்த இடத்துல வரும் 1 ஸ்கொயர் அப்ப 3 minus 4 into 1 அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து -1 தான் கிடைக்குது. அப்ப x equal to 1 க்கு x equal to -1 க்கு ஆன்சர் 1 தான் கிடைக்குது. x equal to 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 4 + 16 சேம் இதே கண்டிஷன் தான். அப்ப x equal to 2 க்கும் x equal to -2 க்கு ஆன்சர் வந்து -13. இப்போ இது கிராஃபிக்கல் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா -2 -1 0 1 2 இப்போ இத மார்க் பண்ணி -2 க்கு வந்து -13 ஃபார் எக்ஸாம்பிள் -2 -13 இங்க கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் -1 க்கு -1 நெக்ஸ்ட் 0 3 நெக்ஸ்ட் +1 க்கு -1 வேல்யூ தான் +1 -1 இங்க நெக்ஸ்ட் +2 க்கு -13 அப்போ கிராஃப் இது வந்து உங்களுக்கு இப்போ இதுல நீங்க ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணி பாருங்க intersected two places intersect ஆனாலே அது வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம not 1 to 1 function அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப இதுல வந்து கன்ஃபார்மா 1 to 1 function இல்ல தெரிஞ்சு. இப்போ क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா bijective or not. Bijectiveன்றது both 1 to 1 and on to சேர்ந்தா bijective. அப்போ நமக்கு 1 to 1 இல்லன்னு தெரிஞ்ச உடனே it is not a bijective சொல்லி முடிச்சிடலாம். in case suppose questionல வந்து 1 to 1 or on to உங்களை செக் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ 1 to 1 இல்லன்னு சொல்லி முடிச்சிரோம். இப்போ on to ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம எப்படி செக் பண்றது? சோ on to ஃபங்க்ஷனா இல்லையா அப்படினு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க f of x equal to 3 minus 4x square on to ஃபங்க்ஷன் உடைய கண்டிஷன் என்னன்னு சொல்றோம் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேजेसக்கும் டொமைன்ல கண்டிப்பா ப்ரீ இமேजेस இருக்கணும். அப்படி இருந்தா தான் on to ஃபங்க்ஷன் சொல்றோம். கண்டிஷன் என்னது? ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். சரி இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ f of x equal to 3 minus 4x square இத வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? y equal to 3 minus 4x square ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்க இந்த டொமைன் இமேஜ்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ப்ரீ இமேஜ்க்கு வர போறோம். சோ y equal to 3 minus 4x square 4x square x க்கு மாத்துங்க. 4x square 3 minus y ன்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா இது இந்த பக்கம் வந்துச்சு இது அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப x square equal to 3 minus y by 4 அப்ப x ரூட் கேன்சல் பண்ணா ரூட் ஆஃப் 3 minus y by 4 இப்போ இது x இப்போ ஒரு வேல்யூ y க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. y க்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது இங்க x உடைய வேல்யூ மேட்சிங் ஆகும் பாருங்க. இப்போ ரூட் இருக்கும்போது ரியல் நம்பர்ஸா கிடைக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃபிராக்ஷன்ல வந்தால எப்படினா ரியல் நம்பர்ஸ் மைனஸ்ல வந்தா மட்டும் தான் satisfy ஆகாது. சோ அப்போ y equal to -2 னு அப்ளை பண்ணுங்க. -2 னு அப்ளை பண்ணீங்கன்னா 3 + 2 4 5/4 ஆன்சர் 1 பாயிண்ட் சம்திங் னு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட்
இப்போ y equal to minus 2 அப்ளை பண்றீங்க அப்போ 1.2 something ஆன்சர் கிடைக்க போகுது நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இப்போ y equal to minus 18 அப்ளை பண்ணுங்க அப்போ 3 minus 8 divided by 4 3 minus 18 அப்ளை பண்ணும்போது plus 8 8 plus 3 11 by 4 11 by 4 நம்ம 2 பாயிண்ட் வேல்யூ சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம் அப்போ y equal to minus 18 கிடைக்கும் போது நமக்கு 11 by 4 11 by 4 ன்றது 2.6 6 or 7 அதை எழுதி முடிச்சுங்க நெக்ஸ்ட் இன் கேஸ் பிளஸ்ல எடுங்க 3 minus 2 3 minus 2 by 4 3 minus 2 by 4 என்னன்னு சொல்லலாம் நம்ம இப்போ y equal to 2 ன்னு எடுங்க y equal to 2 ன்னு அப்ளை பண்ணும்போது 3 minus 2 divided by 4 so 3 minus 2 1 by 4 so 1 by 4 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 0.2 something ஆன்சர் அப்போ y equal to 2 ன்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 பாயிண்ட் வேல்யூ கிடைக்குது நெக்ஸ்ட் y equal to 8 ன்னு அப்ளை பண்ணி பாருங்க so y equal to 8 ன்னு அப்ளை பண்ணா √3 minus 8 by 4 3 minus 8 by 4 minus 5 by 4 minus 5 by 4 minus ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா அது வந்து என்ன பண்ண முடியாது நம்ம வேல்யூஸ் ரியல் வேல்யூஸ் சொல்ல முடியாது ரியல் நம்பர்ஸ் சொல்ல முடியாது சோ அப்போ 8 ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ satisfy ஆகல அப்ப 8 ன்னு அப்ளை பண்ணும்போது இங்க அதுக்கு வேல்யூ இல்ல சோ அப்படி இருக்கும்போது அது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது சோ அப்ப ஒன் ஃபங்க்ஷன் இல்லன்னு தெரிஞ்சிச்சு இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் வரல இதெல்லாம் satisfy பண்ணுது பட் இது satisfy பண்ணல ஆனா கண்டிஷன் வந்து ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் satisfy பண்ணனும் அப்ப ஆன் டு ஃபங்க்ஷன் satisfy பண்ணல சோ f of x equal to 3 minus 4x square is not bijective அவ்வளவுதான் ஆன்சர்